Hi guys, welcome to Karthik Invention channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபார்ம் கட்டர் அப்படினா thermocoal கட்டர் தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. ரெண்டு பென்சில், மெயின் முக்கியமான பொருள் வந்து நிக்ரோம் ஒயர் பாருங்க தெரியுதா? இந்த நிக்ரோம் ஒயர், அதுக்கு அப்புறமா செலோ டேப், கொஞ்சம் ஒயர், அதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பிளாஸ்டிக். இதுல தான் பென்சில் வைக்க போறோம். அப்புறமேட்டுக்கு பாருங்க USB கேபிள் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிட்டு ப்ளஸ் மைனஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க வீடியோ செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதோ இப்போ இதுலேருந்து ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்து பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல, சரிங்களா? பாருங்கள் இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல பென்சிலை இப்படி வச்சுட்டு ஒட்டணும். பாருங்கள் ஃபஸ்ட்டு பென்சில் ஒட்டியாச்சா, அடுத்தது ரெண்டாவது பென்சில். எஸ் பாருங்கள் இப்போ இது போல் ஒட்டியாச்சா. ஒட்டிட்ட பின்னாடி நெக்ஸ்ட்டு நிக்ரோம் ஒயரை எடுத்துக்காங்க. நிக்ரோம் ஒயரை எடுத்து இது மாதிரி லென்த்தாக நீட் பண்ணுங்கள். நீட்டம் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இது போல் கட் பண்ணி எடுத்துக்காங்க. உங்கள் கண்ணுக்கு தெரிதா எதுவும் தெரியல பாருங்கள், இந்த இடத்துல தெரிதா பாருங்கள். இதில் பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு ஹோல்ஸ் இருக்கா, அந்த ஹோல்ஸில் இந்த இது போல் ஸ்க்ரூ வச்சு இப்படி டைட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரெண்டு இதுலேயும் டூ சைட்ஸும் இந்த மாதிரி ரெண்டா பக்கமும் இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்ட பின்னாடி அந்த நிக்ரோம் ஒயர் வச்சுருந்தோம் இல்லையா, பாருங்கள் இப்போ இந்த நிக்ரோம் ஒயரை எடுத்து இதில் ஒரு 3 சுற்று பாருங்கள், இப்படி இதில் ஒரு 3 சுற்று, அடுத்தது இதில் ஒரு 3 சுற்று சுற்றிட்டு அப்படியே விட்டுருங்க, சரிங்களா? பாருங்கள் இது போல் 3 சுற்று சுற்றிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி ஒயரை வந்து ஸ்லீவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒயரை வந்து ஸ்லீவ் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா மேலே டாப்பில், இந்த ஸ்க்ரூவில் வந்து இப்படி வச்சு ஒரு முறுக்கிடுங்க. இப்படி முறுக்கிட்டிங்களா சரியாக போயிடும். பாருங்கள் இது போல் முறுக்கிட்டு அதுக்கப்புறம் நிக்ரோம் ஒயர் கொஞ்சம் இருக்கும், அதுவும் அப்படியே சேர்த்து அதிலே சுற்றி விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி சுற்றிட்டு, சரிங்களா? இது போல் இந்த பக்கம் சுற்றிட்டு அதே போல் இந்த பக்கமும் பாருங்கள் சுற்றுங்க. அப்படியே சுற்றிட்டிங்களா பார்த்தீங்களா, சுற்றியாச்சா. இப்போ இந்த ஒயரெல்லாம் டேப் போட்டு ஒட்டிடலாம். பாருங்கள் இப்போ இதில் சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த சுவிட்சில் வந்து ஒயரை கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்கள் இதுலேருந்து ஒரு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று வருது இல்லைங்களா, இந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் வந்து இதுவெல்லாம் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இதுவெல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு, சரிங்களா, இதுவெல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒயரை வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இந்த ஒயர் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு டேப் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது இதில் வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். பாருங்கள் ஸ்விட்சு இருக்கு இல்லையா, இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பீஸ் இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணி சால்ட்ரிங் வச்சிடலாம். சால்ட்ரிங் பண்ணிடணும். பாருங்கள் ஒயர் வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சா. சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இது வந்து இந்த இடத்துல இது போல் இப்படி ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணியாச்சு. இப்படி ஆன் ஆஃப் இந்த சுவிட்சு பாருங்கள் இந்த இடத்துல ஒயர் இன்சுலேஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒயரெல்லாம் இந்த இடத்துல வச்சு கொஞ்சம் டேப் போட்டிடலாம். பாருங்கள் இப்போ இந்த இடத்துல டேப்பை போட்டு எல்லாத்தையும் க்ளீனாக ஒட்டி வச்சாச்சு. இப்படி பண்ண இப்படி பண்ண ஆஃப், சரிங்களா? இப்போ இதை வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம பவர் பேங்க்கில் சொருகி யூஸ் பண்ணிடலாம், இல்லைனா சார்ஜர்லேயும் யூஸ் பண்ணிடலாம். பாருங்கள் இப்படி சொருகிட்டு பவர் பேங்க்கில் தான் யூஸ் பண்ணுறேன்.
பாருங்கள், இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தெர்மாக்கோல் இருக்குது. தெர்மாக்கோல் பார்த்தீங்களா லைட் எரியுது. இது ஆன் பண்ணால் இந்த இடத்துல லைட் எரியுது பாருங்கள். ஆஃப் பண்ணிட்டேன், இங்கேயே வச்சிடுறேன். ஆஃப் ஆகிடுச்சா பாருங்கள். ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் கட் ஆகும் பார்த்தீங்களா எப்படி கட் ஆகிடுச்சுன்ட்டு பாருங்கள். எப்படி எவ்வளோ ஸ்மூத்தாக கட் ஆகுது பார்த்தீங்களா. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக கட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஒரு ஹார்ட் ஷேப் இதில் கட் பண்ணலாம். பாருங்கள், இது ஆர்ட் ஷேப்பில் இருக்காது, எங்களோட ஒரு ஆர்ட் டிசைனில் கட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ரவுண்டு போடலாம் பாருங்கள். ரவுண்டு எவ்வளோ ஸ்பீடாகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை டிங்குன்னு இப்படி அனுப்பிட்டிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். பாருங்கள், பார்த்தீங்களா. பாருங்கள், நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ எல்லா டிசைனும் கொடுக்கலாம். பார்த்தீங்களா. பாருங்கள் எவ்வளோ பாருங்கள். தேங்க்யூ. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க்ளீனாக கட் பண்ணுறதுக்கு.